அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் மிகவும் முக்கியமான மற்றும் நம்பிக்கையை வலுப்படுத்தும் ஒரு அமலை பற்றி சிந்திக்கப் போகிறோம். மனித வாழ்க்கையில் நோய் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த நோயிலிருந்து குணமடைய அல்லாஹ் நமக்கு பல வழிகளை வழங்கியுள்ளான். அவற்றில் ஒன்று தஸ்பீ மற்றும் துஆ. அல்லாவின் திருநாமங்களில் உள்ள சக்தி அளவற்றது. நம்பிக்கையுடன் அவனை அழைத்தால் அவன் நிச்சயம் பதில் அளிப்பான். இன்று நாம் 2 வல்லமையுள்ள தஸ்பீகளை பற்றி பார்க்கப் போகிறோம். முதல் அமல் மிகவும் சக்திவாய்ந்தது. يا الله يا سلام. يا الله يا سلام. அது என்பதாகும். இந்த தஸ்பீ அல்லாவின் அருளையும் அவனது சாந்தியையும் நாடும் ஒரு அழைப்பு. இந்த வார்த்தையை 90,000 தடவைகள் ஓத வேண்டும். இதை 1 நாள், 2 நாள், 3 நாள் அல்லது 5 நாட்களுக்குள் முடிக்கலாம். அவசரம் தேவையில்லை. அமைதியாகவும் முழு மனதுடனும் உளூவுடன் ஓத வேண்டும். தனியாக ஓதலாம் அல்லது குடும்பத்தினருடன் சேர்ந்து ஓதலாம். கூட்டாக ஓதுவது இன்னும் சிறந்தது, ஏனெனில் அதில் ஒற்றுமையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த தஸ்பீகை ஓதிய பிறகு நோயாளியின் மீது மெதுவாக ஊதலாம் அல்லது தண்ணீரில் ஊதி அதை அவர்களுக்கு குடிக்கக் கொடுக்கலாம். அல்லாவின் அருளால் எந்த நோயாக இருந்தாலும் குணமடையும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, பலர் அனுபவித்த உண்மை. நம்பிக்கை இருந்தால் அதில் நிச்சயமாக பலன் உண்டு. அல்லாஹ் தான் ஷிஃபா கொடுப்பவன் என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அமல் يا سلام. يا سلام. என்பதாகும். சலாம் என்றால் அமைதி, சாந்தி, முழுமையான நலன் என்பதாகும். அல்லாவின் இந்த திருநாமம் ஆரோக்கியத்துடன் மிகவும் நெருக்கமான தொடர்புடையது. இந்த தஸ்பீகை 1,00,000 தடவைகள் ஓத வேண்டும். இதை ஒரே நாளில் முடிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வசதிக்கேற்ப தினமும் ஓரளவு ஓதிக்கொண்டு முழுமையாக முடிக்கலாம். இந்த அமலின் முக்கிய அம்சம் தொடர்ச்சியும் நம்பிக்கையும் தான். இந்த தஸ்பீகையும் ஓதி முடித்த பிறகு தண்ணீரில் ஊதி குடிக்கலாம் அல்லது நோயாளியின் மீது ஊதலாம். ஒருவர் தமக்காக ஓதலாம் அல்லது மற்றவர்களுக்காகவும் ஓதலாம். முக்கியமானது, இதை செய்யும்போது உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் ஓதுகிறேன், அல்லாஹ் குணம் தருவான் என்ற உறுதி வேண்டும். அன்புகளே, இந்த 2 அமல்களிலும் மிக முக்கியமானது நம்பிக்கை. சந்தேகம் இருந்தால் பலன் குறையும். முழு மனதுடனும் அல்லாவின் மீது முழு நம்பிக்கையுடனும் செய்ய வேண்டும். துஆ செய்ய மறக்கக்கூடாது. துஆ என்பது முஃமினின் ஆயுதம். நம் கைகளை கூப்பி அல்லாஹ்விடம் கேட்டால் அவன் ஒருபோதும் வெறுமனே திருப்பமாட்டான். ஆனால் இதோடு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த அமல்கள் அல்லாவின் அருளைப் பெற ஒரு வழி மட்டுமே. மருத்துவ சிகிச்சையை புறக்கணிக்கக் கூடாது. மருத்துவரின் ஆலோசனையையும் மருந்துகளையும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தஸ்பீஹ் மற்றும் துஆவுடன் மருத்துவ சிகிச்சையும் இணைந்தால் அல்லாஹ் விரைவாக குணமளிப்பான். அல்லாஹ் நம்மில் உள்ள எல்லா நோயாளிகளுக்கும் ஷிஃபா அளித்து உடல்நலத்தையும் மன அமைதியையும் வழங்குவானாக. ஆமீன்.